Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யாருக்கு எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுன்சிலிங்க்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முன்னாடியே அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங் வந்து 22ஆந்தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? 22ஆந்தேதி ஸ்டார்ட் பண்ணுற கவுன்சிலிங் வந்து 23ஆந்தேதி நமக்கு வந்து முடிஞ்சிருது. அது யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். சரியா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வித் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்ம சொல்லும் போது அதாவது டிசபிள் பர்சனாக இருப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22ஆந்தேதி வந்து கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 25ஆந்தேதி கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 28ஆந்தேதி முடியுது. அதை நீங்கள் பார்த்துங்க. சரியா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங், இதுதான் நமக்கு முக்கியமானது. ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களோட ரேங்க் வந்து ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 26,654 வரைக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 29ஆந்தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி 26,655லேருந்து 1,04,602 வரைக்கும் 10ஆந்தேதி கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1,04,603லேருந்து 1,97,601 வரைக்கும். சரியா? இதில் நிறைய அப்டேட்டட் ரேங்க் வந்து வரலாம். அது உங்களுக்கு தெரிய வரும். சரியா? 23/8/2024 அன்றைக்கி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா என்ன சார் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னாச்சு பார்த்தா ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே டேட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டேட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் அன்னன்னைக்கு என்ன அப்டேட் வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம், ஒகேஷனல் கவுன்சிலிங்கை வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து நிறைய பேர் வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம் எப்போ சார்னு கேட்குறீங்க. ஒகேஷனல் ஸ்ட்ரீம் வந்து ஒரே கவுன்சிலிங்காக நடக்கும். சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒகேஷனல் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போடல அப்படின்னா உங்களுக்கு நாட் அலாட்டட் வந்துடும். நாட் அலாட்டட் வந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஒகேஷனல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே இருக்கிற பசங்க 2,267 பசங்க தான் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 29ஆந்தேதி நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? 29/7/2024 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, சரி சார், இந்த கவுன்சிலிங் நாங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சார் தேவை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பேப்பர் ஒரு பெண்ணில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமு, கோடு, என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. இல்லை சார் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தா நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், இல்லைனா நெட் சென்டர் போய் தான் பண்ணணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சி போய் தான் பண்ணணும். டிஎஃப்சி போய் பண்ணுறது கூட ஏதோ கொஞ்சம் சேஃப் தான். ஆனால் இந்த நெட் சென்டரில் போய் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஓரளவுக்கு இன்ஜினியரிங்கை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இன்ஜினியரிங் பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று போட்டு விட்ருவாங்க. சரியா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நெட் சென்டரில் இருக்கிறவங்கள நீங்கள் நம்புறீங்க. ஆனால் நம்ம இவ்வளோ நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் நம்மள்ட்ட பேசும்போதே என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயத்தை கேட்டோன்னே அப்படி என்னாச்சு போயிடுறாங்க, ஆஃப் ஆகிட்டு போயிடுறாங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லபடியாக அதாவது சாய்ஸ் லிஸ்ட்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுங்க. அது மட்டுமே போதுமானது. வேறு எங்கேயும் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. சாய்ஸ் லிஸ்ட்டு மட்டும் நான் எந்த காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற சாய்ஸ் லிஸ்ட்டு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கனாவே போதுமானது. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பை கொடுக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. யார் யாருக்கு எப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 22ஆந்தேதியிலேருந்து காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சரியா? இன்றைக்கி என்ன கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.